மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பத்தின விஜய் என்னடா புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காளா, என்ன எனக்கு எதுவுமே தெரியல, இவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தா எப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க நம்ம விஜய் வந்து அந்த புக்கை வாங்கி பாக்குறாருங்க. அதுலதான் 1 lakh அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. உடனே கோவப்பட்ட விஜய் வந்து அந்த புக்கை வாங்கி மல்லியோட முகத்து மேலே போட்டாருங்க. மல்லி இதை எதிர்பார்க்கல. ஏன்னா மல்லிக்கு இப்ப வரையுமே அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னங்க என் மேல போறீங்க, நான் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் பத்தின ஏ மல்லி நடிக்காத, இந்த புக்ல தான் 1 lakh அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எதுக்காக நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ண, என்ன கேட்காம எப்படி நீ அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டோம்னா விஜய் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. மல்லிக்கு தான் எதுவுமே தெரியாதே, மல்லிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து ராஜேஸ்வரியால மட்டும்தான் வந்து யோசிச்சு செய்ய முடியும். ஏன்னா மல்லிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மல்லிக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜேஸ்வரி இப்படி செஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை பார்த்து கண்ணாலே சைகை பண்றாங்க. ரஞ்சிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ராஜ்யமா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க, கண்டிப்பா மல்லியை மாமா வந்து வெறுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் என்ன மாமா இந்த மல்லி அமுகனியாண்ட எடுத்துட்டு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வேற விஜயை பார்த்து கேட்கறாங்க. விஜய் வந்து ஆமாக்கா, நான் எல்லாரும் வீட்டுல நல்லவங்க மாதிரி நடிச்சேன், இவங்களை விஷப்பூச்சி கடிச்சதுமே நான் ஓடி போய் பார்த்துட்டு என் குழந்தையோட உயிரை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு, ஆனா இவ இவ்வளவு பெரிய வில்லியா இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. இங்க பாருங்க, 2 பேரும் இனிமே என் வீட்டுல கிச்சன்ல மட்டும்தான் இருக்கணும், என் ரூமுக்கு வரதோ இல்ல வேற எங்கேயாவது போறதா வரதெல்லாம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு, இல்லாட்டி 2 பேரும் இப்பவே வீட்டை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீங்க எங்க போய் கை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா இந்த மல்லிகிட்டையும் வந்து அன்னபுண்ணியம்மா கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி வந்து இதுதான் சமையன்னு சொல்லிட்டு, ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான், அதனாலதான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இவங்க படுக்கிறதா இருந்தா கூட ஹால்லயே படுக்கட்டும், வீட்டுல எந்த நேரத்துல எது காணாம போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது, இதுக்கப்புறமா தான் அவளை நம்பறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் போயிடுறாங்க. அன்னபுண்ணியம்மா வந்து இல்ல மாப்பிள்ள அப்படியெல்லாம் மல்லி செய்யறவ இல்ல, உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் இருந்திருக்கா, உங்களை கேட்காம ஒரு பொருள் எடுத்திருக்க மாட்டான்னு, நீங்க வந்து அவளையா சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா கேட்க, இங்க பாருங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க, இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறமா இந்த வீட்டுல உங்களை விடுறேன், என் விஷயத்துல தலையிடணும் இல்ல வேற ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் நான் யோசிக்க மாட்டேன், வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லி அன்னபுண்ணி இவங்க 2 பேரையும் வான் பண்ணிட்டு போறாங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதுங்க. அதை நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் யாரு என்ன ஆதாரம் சொல்லிட்டு கூடிய கண்டுபிடிச்சு நம்ம விஜய் கிட்ட ஒப்படைக்க தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.